ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு அல்லது நெத்திலி மீன் தித்திப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 வெங்காயம், 4 தக்காளி, அரை மூடி தேங்காய், 5 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை. மற்றது எல்லாற்றையும் நம்ம விழுதாக அரைச்சிக்கணும். ஒரு சட்டியில் நல்ல எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கு அப்புறமா அதில் சோம்பு போட்டு தாளிக்கணும். பிறகு அதில் கருவேப்பிலையை போட்டு வதக்கணும். இதோட வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வச்சு அரைச்ச விழுதை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா அது கூட உப்பு சேர்க்கலாம். அதுக்காக நான் இப்போ கல் உப்பு அதோடு சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு அதில் அரைச்சி வச்ச தக்காளி விழுதுகளை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்னா அதுக்காக அது கூட மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க. நானும் இங்கே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கிய பிறகு அதில் அரைச்சி வச்ச அரை மூடி தேங்காய் விழுதுகளை சேர்க்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டு வேக விடணும். தட்டு போட்டு மூடி. கிரேவி நல்லா கொதித்து தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதில் நெத்திலி மீன் துண்டுகளை சேர்க்கணும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவில் நெத்திலி மீன்களை சேர்க்க போகிறேன். நெத்திலி மீனை எல்லாம் சேர்த்த பிறகு உடையாமல் கலரி தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷம் கழித்து தட்டை திறந்து பார்த்தா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கமகமான வாசம் வரும். அந்த டைமில் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை இலைகளை தூவி இறக்கணும். சுவையான நெத்திலி மீன் தித்திப்பு இப்போ நமக்கு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.